கோவில் செயல் அலுவலர்கள் கோவிலினுடைய சடங்குகள்ல தலையிட முடியாது, அவர்களை நிர்வாகம் மட்டும்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க மேலும் அப்படின்னா, அவங்களோட வேலை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை நிர்வகிப்பது, அது மட்டும்தான் அவங்களுடைய ரோல். அதை தவிர நீங்கள் மற்றபடி உள்ள சடங்கு சமய விஷயங்களில் தலையிடுவதற்கு அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயணன் அவர்களுடைய அமர்வில் தான் இந்த வழக்கு வந்திருக்கு. அவர்கள் தான் இதை தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு ஈவோவே ஃபிட் பர்சனாக இருக்க முடியாது, அவரே ட்ரஸ்டியாகவும் இருக்க முடியாது. அது அது எப்போ இருக்கலாம் அப்படின்னா, ஏதாவது சில ஒரு அரிதான சில இடத்துல தான் இருக்க முடியும். அப்படியே அது போட்டாலும் கூட நீண்ட நாள் அவர்கள் தொடரக்கூடாது, அது சட்டத்துக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அது நம்ம டி.ஆர். ரமேஷ் அவர்கள் போட்ட வழக்கில் தான் இது வந்திருக்கிறது. அவங்க என்ன கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, இந்த ஃபிட் பர்சன் உடைய நியமனத்துக்கு எதிராக தான் இந்த வழக்கை அவர்கள் தொடுத்திருந்தார்கள். அதற்கு உதாரணமாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலினுடைய இதை அடிப்படையாக வைத்து அவர்கள் போட்டிருந்தார்கள். அதில் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏற்கனவே திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஈஓ நியமனமே முதல்ல சட்டவிரோதம்னு, அதற்கான தீர்ப்பும் விரைவில் வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்தது, அப்ப இவ்வளவு நாள இல்லீகலா ஒரு வேலையை ஒரு டிபார்ட்மெண்ட் செய்து வந்துட்டு, அப்ப இதனால் ஏற்பட்ட நாச நஷ்டங்களுக்கு, இதனால் ஏற்பட்ட நம்பிக்கை சிதைவுக்கு, இதனால் ஏற்பட்ட சமய ரீதியான சில தவறுகளுக்கு என்ன காம்பன்சேஷன் இன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கொடுக்க போகுது? முதல்ல எந்த சமய சடங்குகள்லையும் இவங்க தலையிடக்கூடாதுங்கக்கூடியது ஹெச்ஆர்என்சி சட்டத்திலேயே இருக்கு. அப்போ அதை மீறி நீங்க இவ்வளவு நாள் செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு யாரு பொறுப்பெடுக்கணும்? ஹெச்ஆர்என்சி கமிஷனரும் மந்திரியும் தானே பொறுப்பெடுக்கணும். இதை காலங்காலமா செய்துக்கிட்டு வரக்கூடிய அவ்வளவு பேரும் இதுக்கு பொறுப்பெடுக்கணும்ல. கண்டிப்பா. அப்ப இவர்கள் இப்ப என்ன பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, ஒரு சமயத்தின் சடங்கு, இந்த சமய சடங்கு ஒரு இதை நான் குறுக்கிட்டு நான் தடுக்கிறேன். இது ஐபிசியில் இப்போ பிஎன்எஸ் தவறு தானே? கண்டிப்பா. என் மத வழிபாட்டில் நான் அதுக்கு ஊறு விளைவிப்பது இது பண்றது தப்பு தானே? கண்டிப்பா தப்பு தான். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த தீர்ப்பு சரியானது, கரெக்ட் அப்படின்னா, இவ்வளவு நாள் நீங்க இந்த மதச்சடங்கை மாத்துறது, மத சம்பிரதாயத்தை திரிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல. அப்ப இவங்க பேர்ல ஏன் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கல? இந்த தீர்ப்புல அதையும் சொல்லி இருக்கும். ஏன்னா now you get away with this. கண்டிப்பாக. கோவில் கும்பாபிஷேகம் எப்படி யாரும் முடிவு பண்ணும்? அந்த ஊர்ல யாரு தர்மகர்த்தாவோ அவருக்குள்ள ஜாதகம், அப்புறம் அந்த ஊருக்குள்ள நிலை, சுவாமிக்குள்ள இதெல்லாம் வச்சுதான் அவங்க பல இதை வச்சுதான் கும்பாபிஷேகம் நாள் பார்ப்பாங்க. துர்கா ஸ்டாலின் ஜாதகத்தை வைத்து கும்பாபிஷேகம் முடிவு செய்யப்படும். ஜோசப் விஜய் ஜாதகத்தை வைத்து முடிவு செய்யப்படும். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜாதகத்தை வைத்து முடிவு செய்யப்படும். ஏன்னா அவங்க ஜோசியர் சொல்லிவிட்டாரா, இந்த நாள்ல நீங்க இப்படி கும்பாபிஷேகம் பண்ணோம். எந்த விதத்துல நியாயம்? இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, நிறைய குருக்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 கும்பாபிஷேகம் கான்ட்ராக்ட் கிடைக்கணும். அவங்களும் அதுக்காக வேண்டி ஓகேன்னு இவங்களும் ஒரு நாளை குறிச்சு கொடுத்துடுறது. இந்த அடிப்படை தெரியாதவங்க இல்லை, பணத்தாசை தர்மத்துக்கு துரோகம் பண்ண செய்கிறது. ஏற்கனவே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் அசம்பிளியில, சிவன் சொத்து குலநாசம்னு. யாரு? அல்லேலியா பாபுவும் நம்ம ஈவேரா ரமேஷும். அவர் பேர் ஈவேரா ரமேஷ் தானே? ஆமா, அப்படிதான் வைக்கணும். ஏன்னா அவர் ஈவேரா ரமேஷும் அல்லேலியா பாபுவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். சிவன் சொத்து குலநாசம்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். நான் இதே விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன். இந்த மாதிரி இந்த நாள் குறித்து கொடுக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களும் நல்லா தெரிஞ்சுங்க, இதோட பாவங்க கூடியது 10 தலைமுறை இல்லை, எத்தனை தலைமுறையானாலும் உங்களை தொடரும். நான் சொல்லல, திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த மாதிரி தவறு நடந்தால் எப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி திருமந்திரத்துல வரிசையா பாடல்கள் இருக்கு. தயவு செய்து படிச்சுக்குங்க.
இன்னைக்கு நமக்கு 10 ரூபா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த தவறின் விளைவு தேசமும் சேர்ந்து சந்திக்கும். கண்டிப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு காரணமானவர்கள் ஊரை அழிக்கக்கூடிய மா பாதகத்தை செய்தவர்கள்னு அர்த்தம். நிச்சயமா. அப்ப இந்த மாதிரி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இவங்களே முடிவு பண்றது. அதுக்கப்புறம் எப்படின்னா, எந்த நேரம் அதாவது ஒரு உற்சவம் பலகாலமாக நடந்துட்டு இருக்கும், இந்த பக்கம் கூட்டம் இருக்கா, சரி அப்போ இந்த உற்சவத்தை வேற இடத்துல நம்ம மாற்றிக்கலாம், இவங்களே எல்லாம் முடிவு பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன, நைவேத்தியமே மிஸ் பண்றது. ஆமா, கூட்டம் நிறைய இருக்கு, இன்னைக்கு கூட்டம் நிறையவே இருக்கு, அதனால என்ன ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நைவேத்தியம் போகாது. அதுக்கப்புறம் என்னடான்னா, அந்த நைவேத்தியத்தை நம்ம கொடுத்து விட்டோமே, அது வரை பெருமாள் காத்து இருக்கட்டும். ஆமா, அந்த பிரசாதத்தை திருடி விற்கிறது, பிரசாதத்தை திருடி வைக்கிறது. எதெல்லாம் படம், இது எல்லாமே இந்த அறநிலையத்துறையின் கீழ் தானே நடந்தது. ஆனால் ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரு கோயிலில் நிர்வாகம் சரியில்லை, அதை சரியாக்குவதற்காகத்தான் நாங்கள் கோயிலை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது எதுன்னா இந்த அறநிலையத்துறை. ஏண்டோ நீங்க அவ்வளவு பயிலும் சீர்கட்ட நிர்வாகத்தை கேவலமா கோர்ட்டு இன்னைக்கு காரி துப்பி இருக்கு. ஆனா இதுக்கு அப்புறமும் இந்த துறை இருக்கிறது. இந்த துறை இன்னும் வேற கோவில்களை எடுத்து இவங்க சீர பண்ண போறாங்களாம். என்ன தகுதி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு? இதை தொடர்ந்து டி.ஆர். ரமேஷ் அவர்கள் இப்ப சமீப காலமாக அவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாடியே அறநிலையத்துறைக்கு எதிரான போராட்டங்க கூடியது அந்த காலத்தில் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷதாக இருந்த காலங்கள்லேயே அது ஆரம்பிக்கப்பட்டது. எஸ்.எம். சுவாமிநாதன் எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த மாதிரி பல போராட்டங்கள்ல, நம்ம தஞ்சாவூர் பக்கம் இந்து முன்னணி பேரியக்கத்தில் இந்த மாதிரி பல போராட்டங்கள் நடத்தி, இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா இந்த வயசுலேயே இன்னைக்கு விபி ஜெயக்குமார் அண்ணன் திருச்செந்தூர் கோவிலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு தனியாளாக நின்று களத்தில் நின்று சண்டை போடுறது, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஹிந்து அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அவங்க பல வேலைகளுக்கு மத்தியில் இதையும் ஒரு வேலையாக செய்து வந்தார்கள். சமீப காலமாக இப்போ நம்ம டி.ஆர். ரமேஷ், இந்த மாதிரி நம்ம அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி பலர் இன்னைக்கு இந்த கோவில் விஷயங்களுக்காக இன்னைக்கு பல விஷயங்களை செய்து வருகிறார்கள். அதனால இதுவும் போராட்ட பாரம்பரியம்ங்கக்கூடியது முன்னாடி என்னன்னா ஹிந்து அமைப்புகள்கிட்ட மட்டும் இருந்தது. இன்னைக்கு எல்லா ஹிந்துக்களும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்பது சமுதாயத்துல எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதெல்லாம் இன்னொரு விஷயத்த கூட நான் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப திடீர்னு இப்ப இந்த ரமேஷை பத்தி நம்ம இந்த ஈவேரா ரமேஷை பத்தி பேசினது, 2 ரமேஷ் இருக்கு. ஒன்னு டி.ஆர். ரமேஷ் இருக்காரு, அவர் நல்ல மனுஷன், அவர் காவலை காப்பாற்றக்கூடிய ரமேஷ், அவர் ஈவேரா ரமேஷ், 2 ரமேஷ் இருக்கு. அந்த அவ இப்படி சொல்லுங்க, இவர் கோவில் ரமேஷ், அவர் ஈவேரா ரமேஷ். இந்த ஈவேரா ரமேஷ் இப்ப சட்டசபையில இந்த மானிய கோரிக்கைகள்லாம் வந்த பொழுது சில விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணதை பார்த்தோம். அதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்ப ஸ்ரீரங்கத்துல ஒரு அரசு மருத்துவமனை நாங்கள் புதிதாக அதை புதுப்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இப்ப டி.ஆர். ரமேஷ், அதாவது கோவிலை காக்க போராடக்கூடிய கோவில் ரமேஷ், அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, சரி நீங்க ஏற்கனவே நீங்க பண்ணணும், இப்ப பண்ண போறீங்கன்றீங்க, அப்ப ஏற்கனவே ஒரு அரசு மருத்துவமனை அங்க செயல்பட்டு இருக்கு, இப்ப அந்த அரசு மருத்துவமனை நீங்க புதுப்பிச்சு கட்ட போறீங்களா இல்ல புதுசா பண்ண போறீங்களா? எதுக்காக அவர் அந்த கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1976 இருந்து அந்த அரசு மருத்துவமனை எங்க செயல்படுதுன்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கோவில் நிலத்துல செயல்படுது. 50 வருஷமா அதுக்கு வரி கட்டல கவர்மெண்ட். கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு மேல வரி நிலுவை. நான் என்ன இப்ப ஈவேரா ரமேஷ் என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரு அருண், அவர்கிட்ட என்ன பண்ணோம்னா, ஐயா எங்க கோயிலுக்கு 14 கோடி ரூபா உங்க டிபார்ட்மெண்ட் தரணும், அந்த பணத்தை நீங்க தாங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கலாமே. கரெக்ட். நியாயத்துக்கு அவர்கிட்ட என்ன போய் கேட்கணும்? கண்டிப்பா. இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்தது, அது ஒரு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட். கோயில் பணத்தை எதுக்கு வேண்டும் என்றாலும் செலவு செய்யலாம். ஆமா. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சேலஞ்சு பண்ணும், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தடை வாங்கும். ஏன் கோவில் பணத்தில் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு இது கட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் கோயிலுக்கு கொடுக்கலையே? கரெக்ட். கோவில் பணத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணணும், தேவார வகுப்பு நடத்தணும், கோயில் வகுப்பு வச்சு பிரபந்த வகுப்பு நடத்தணும்,
கோயிலை வச்சு ஹிந்து சமய வகுப்பு நடத்தணும். கோவில் பணத்தை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா, நலிவடைந்த கோவில்கள், அதாவது அந்த கோவிலுக்கு அந்த கோவில் சம்பிரதாயத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணணும். இதுக்கும் மீறி இந்த கோவில்கள் இதுக்கு வளர்ப்பதற்குன்னு வேற ஏதாவது பணம் வந்தாச்சுன்னா அதை வச்சு நலிவடைந்த கோவில்களை நீங்கள் இது பண்ணணும். ஓதுவா மூர்த்திகள் நிறைய பேரை நம்ம டெவலப் பண்ணணும். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா இன்னைக்கு புதுசாக இந்த பூ கட்டுறது அந்த மாதிரி உள்ளவங்களை ஊக்குவிக்கணும். ஏன்னா கோவில் தொடர்பாக, ஏன்னா பூ கட்டுறதுக்கெல்லாம் அந்த காலத்தில் கோயில் மானியம் உண்டு, பந்தத்துக்கு கோயில் மானியம் உண்டு. கோவிலில் நின்று போன்ற திருவிழாக்கள்லாம் நடத்தணும். எந்தெந்த ஊர்களெல்லாம் தேரோட்டங்கள் நின்று போய் தேரெல்லாம் கெட்டு போயிருக்கோ அதுங்கெல்லாம் திருப்பி தேர் செப்பனிட்டு திருப்பி தேரோட்டத்தை நடத்த வைக்கணும். அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்வதற்கு தான் நம்ம கோவிலுக்கு பணம் கொடுக்குறோம். நிச்சயமாக. இப்ப அந்த பணத்தை இவர் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான். இது என்னன்னா, நம்ம சாமிக்கு கொடுக்குற பணத்தை ஆட்டை போடுறது. இது என்னன்னா மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், எடுக்கணும். ஆமா. ஏன்டா இப்ப இது நான் என் சமயத்துக்கு கொடுக்குற பணம். ஆமா. இப்ப நான் கட்டுற வரி பணம் என்னாச்சு? அந்த வரிப்பணம் எங்க போகுது தெரியுமா? முல்லாவுக்கு மானியம். வரிப்பணம் எங்க போகுது? சர்ச்சில் புனரமைப்பதற்கு, சர்ச்சு புனரமைப்பதற்கு, மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், எய்டட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதுக்கு எந்த பணம் போகுது? வரிப்பணம் போகுது. அப்ப அரசாங்கம் நடத்துறதுக்கு எந்த பணம் போகுது? நான் கோயில்ல என் தேரோட்டம் நல்லா இருக்கணும்னு கொடுக்கறது, சுவாமிக்கு எல்லா நேரத்திலையும் பூஜை ஆராதனைகள் நடக்கணும்னு நான் கொடுக்குற காசு, இந்த காசெல்லாம் இப்போ எங்கே போகுதுன்னா அரசாங்கத்துக்கு போகுது. அப்போ அரசாங்க பணம் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு போகணும், ஹிந்துக்கள் பணம் அரசாங்கத்துக்கு போகணும். அப்போ அரசாங்க பணம் எப்படி ஏற்படுகிறது? ஹிந்துக்கள் கட்டக்கூடிய வரியினால் ஏற்படுகிறது. அப்போ ஹிந்து டூயல் டாக்ஸ். முதல் டாக்ஸ் என்னன்னா, நீ அரசாங்கத்துக்கு நீ டைரக்டா அரசாங்கம் என்ற பெயரில் நீ என்னெல்லாம் பணம் கொடுக்கிறாயோ அதெல்லாம் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு. நீ கோயிலுக்கு என்று நீ எதெல்லாம் செய்கிறாயோ அதுவும் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு. எப்படி போகும்னா வேற ஒரு இதில் இந்த மாதிரி கோயில் சொத்தை அரசாங்க சொத்தாக மாற்றுவது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கத்தோடு இந்த கண்ட்ரோல். இப்போ கோவிலுக்கு, இந்த கோவிலுக்குள்ள சம்பிரதாயம் இது, இந்த விஷயத்துக்கு இது பண்ணணும், இதுக்கு மட்டும்தான் இந்த கோவில், இந்த கோவிலை சார்ந்த வளர்ச்சி. இப்போ இதை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல அந்த கோவில் கமிட்டி இல்லையே. அப்படியே ஏதாவது தர்மகர்த்தை இதுதான்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணிடணும், அவரை தூக்கி தூர போட்டு ஃபிட் பர்சன் ஒரு ஈவோவை போட்டு, அப்புறம் எப்படின்னா ஈவோவெல்லாம் முடிவு எடுக்கிறதுன்னா, கோவில் போனோம் கோவிலுக்குள்ள விஷயத்துக்கு முடிவு பண்ணணும், மேலிருந்து இவங்க சர்க்குலர் அனுப்புவாங்க, இப்படி தீர்மானம் போட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. ஏன்னா நீ பணத்தை சைஃபன் பண்றதுக்கு நீ கீழே இருக்கிறவன நீ இப்படி தீர்மானம் போட்டு கொடு அப்படின்னு சொல்றதே முதல்ல இல்லீகல். ஸோ இந்த பிளாட்டன்ட் இல்லீகாலிட்டிக்கு எதிராக இதுவரை எந்த கண்டனமும் கிடையாது இந்த நாட்டில். அப்ப இந்த மாதிரியான கோயில் கொள்ளை என்பதை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது. ரமேஷ் அண்ணா தொடர்ந்து இதுக்காக போராடி வருகிறார். அதனால கோயில் ரமேஷ் வெற்றி பெற்றுள்ளார், ஈவேரா ரமேஷ் தோல்வியடைந்துள்ளார். ஈவேரா ரமேஷ் இனிமையாவது அந்த ரமேஷுங்கக்கூடிய பேர் அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அந்த பேரை அவரும் வைத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா கோயில் ரமேஷ் ரொம்ப சீனியர், ஈவேரா ரமேஷ் ஜூனியர். அதனால கோயில் ரமேஷ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளை ஈவேரா ரமேஷ் பெற்றுக்கொண்டு அந்த ஈவேராங்கக்கூடியதை நீக்கி அவரும் உண்மையான கோவில் ரமேஷாக மாறினால் உண்மைக்கும் நாட்டுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நீதிபதிகளுக்கு பாராட்டுக்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் செய்து வருகிறார்கள். அவருக்கு நமது பாராட்டுக்கள்.